guys and welcome back to the channel. And இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா again ஒரு bus travel vlog. So நம்ம என்னதான் வந்து motor vlog பண்ணாலும் food vlog என்னதான் ட்ரை பண்ணாலும் bus vlog வந்து என்னைக்குமே நம்ம வந்து ஃபேவரட் செக்ஷன் அப்படினே சொல்லலாம். ஏன்னா ஸ்டார்டிங் நம்ம ஆரம்பிச்சது அதான் பஸ் ஃபேனிங், பஸ் ஃபேன்ஸ், அங்க இருந்து அப்புறம் அப்படியே ஒரு யூடியூப் சேனல். ஸோ ஸ்டில் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் ஓப்பன் பண்ணி பார்த்தவங்களுக்கு தெரியும், ஃபுல்லாக பஸ் மட்டும் தான் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. ஸோ அந்தளவுக்கு நம்ம கிரேஸ் அப்படின்றப்போ நமக்கு ஒரு பஸ் vlogனா அது கண்டிப்பாக நமக்கு இருக்க தானே செய்யும். ஸோ அப்படின்றப்போ நாம் இன்றைக்கி எந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ண போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா KMRL கலைமகள் ட்ராவல்ஸ். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர் டு சென்னை அண்ட் பெங்களூர் டு மதுரை ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நாம் இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிற ரூட்டு பெங்களூர் டு சென்னை. இது வந்து நைட்டு பார்த்திங்கன்னா ஒரு 10-15 சர்வீஸு. ஆல்மோஸ்ட் நான் கொஞ்சம் வீடியோஸ் எடுக்கணும், யாராச்சும் பேசணும் ஏறுறதுக்கு முன்னாடி வரணுன்றதுனால கொஞ்சம் முன்னாடி வந்துட்டேன். லைக் 10-15 மணிவாளை வந்து எடுக்கிறாங்க. அங்கேருந்து வேரியஸ் போர்டிங் பாயிண்ட்ஸ் ரெகுலராக இருக்கிற மாதிரி அதே போர்டிங் பாயிண்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ நாம் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து இந்த பஸ்ஸில் இதுதான் நம்மளோட பெர்த் U2 சிங்கிள். ரீசெண்டாக விலாக் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம சிங்கிள் பெர்த்தில் ட்ராவல் பண்ணியே ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா போகிறப்பெல்லாம் பார்த்திங்கன்னா லாஸ்ட் மினிட்ல புக் பண்ணிட்டு அவசர அவசரமாக கிளம்புவேன். சிங்கிள் பெர்த் இருக்காது, டபுள் பெர்த்தில் ஒன்று இந்த பக்கம் இருக்கும், இல்லை அது லாஸ்ட்டில் கிராஸ் பெர்த்தில் படுத்துட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு சிங்கிள் பெர்த் ட்ராவல். ஸோ டைமிங் எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க, டிரைவர்ஸ் ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சவங்கன்றதுனால வந்தோடனே பேசிட்டேன் நான். ஸோ அதனால் பிஹேவியர் சொல்லவே வேணாம், எப்போவுமே ஆஸ் யூஷுவல் நீட்டாக தான் இருக்கும். மெயினாக டைமிங், ட்ரெயின் ஸ்டைல்ஸ் அதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அண்ட் ஆல்சோ வீரா V8 இதான் நமக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி நம்ம வீரா V7 தான் ட்ராவல் பண்ணோம். V8 வந்ததே கொஞ்சம் வண்டி தான், அதில் இவங்களோடதே ஒரு வண்டி. ஸோ இதெல்லாம் நம்ம ட்ராவல் பண்ணதில்லை, இதான் ஃபஸ்ட் டைம். ஸோ கிளம்பிட்டாங்க. இங்கே இதுக்கப்புறம் டீசல் போட்டுட்டு பேசஞ்சர்ஸ் போர்டிங் முடிச்சுட்டு கிளம்ப வேண்டியதான். ஸோ வாங்க ட்ராவல் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து ஒரு டபுள் பெர்த்து, பட் நம்ம ட்ராவல் பண்ண போகிறது என்னென்ன அமெனிட்டிஸ் இருக்குன்றது மட்டும் பார்ப்போம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு செப்பரேட்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க, 2 பேத்துக்கும் வந்து ஸ்க்ரீன்ஸு கொடுத்துட்றாங்க. லைக் இண்டிவிஜுவல் சார்ஜிங் போர்ட்ஸ் அண்ட் இண்டிவிஜுவல் LED லைட்ஸ், இண்டிவிஜுவல் AC வென்ட்ஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் அது போக இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு லக்கேஜ் கேரியர் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இப்போ வந்து யாருமே மூவிஸ்லாம் அவ்வளோ பார்க்க மாட்டாங்க, அதனால் இதுவே வந்து பெஸ்ட்டு தான் லக்கேஜ் கேரியர் கொடுக்குறது. அண்ட் வந்து இது வந்து நம்மளோட சிங்கிள் பெர்த் சேம் அதே மாதிரி தான். ஒரு பேக் ரெஸ்ட்டு, சார்ஜர்ஸ், LED லேம்ப்பு, லைக் ஒரு பில்லோ ஒன்று கொடுக்குறாங்க. அது போக பிளாங்கெட் ஒன்று, ஒரு 500 ml வாட்டர் பாட்டில். அண்ட் அது போக வந்து இங்கே அதே மாதிரி தான் ஒரு லக்கேஜ் கேரியர். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது வந்து ஒரு வீராவோட ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லலாம். நீங்கள் மற்ற பஸ்ஸில் அந்தளவுக்கு நோட் பண்ணியிருக்கீங்களான்னு தெரியலை. வீராவில் மட்டும்தான் வந்து இந்த பேக் ரெஸ்ட்டு கொடுக்குறதுனால நீங்கள் கால் நீட்டுற இடம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ஸ்பேஷியஸாக இருக்கும். லைக் ஈவன் மோர் தென் 6 feet இருந்தீங்கன்னா கூட கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவே தூங்கிட்டு போகலாம். ஸோ வில் சி எப்படி இருக்குன்னு சொல்லி ட்ராவல் எப்படி இருக்குன்னு பார்ப்போம்.
சார் தாம்பரம் செம்ம ஃப்ரெஷ்லியாக இருந்துச்சு.